ஒரு மாசத்துல என்ன இப்படி போடணும், அடுத்து என்ன உரம் போடலாம் அப்படின்னு வேளாண்மை துறையில யூனியன் ஆஃபீஸ்ல போய் கேட்பேன். அவங்க யூனியன் ஆஃபீஸ்ல உரம் கொடுத்துருக்காங்க, அந்த உரத்தையும் போட்டிருக்கேன். யூனியன் ஆஃபீஸ்ல இருந்து என்ன உரம் உங்களுக்கு கொடுத்தாங்க? நம்ம காசு ஒரு ரோடு கேட்கல. அதுக்கு நீங்க வேற ஏதாவது டாக்குமெண்ட் எதுவும் கொடுத்தீங்களா? ஆமா, பட்டா டாக்குமெண்ட் கொண்டு போய் சரி நம்மளுடைய பேர் எடுத்து பட்டா கொடுத்தோன்னே வீடு அடைகள் வாங்கிட்டு வந்து எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அதை கொடுத்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு எது நஷ்டம் இருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்து செலவு செய்வாங்க சொன்னாங்க சொல்றாங்க. அது போக உங்களுக்கு உரங்களும் அதை வச்சுதான் நாங்க பெரிய தான் கொடுத்தாங்க. காசு ஒரு ரோட கேட்டேன். இந்த ஆவணங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் உரம் கொடுத்தாங்க. ஆமா, அந்த ஆவணங்கள் நம்ம டாக்குமெண்ட் கொண்டு கொடுத்த உடனே அவங்க என்னென்ன உரம் அதுக்கு கொடுக்கணும், எலுமிச்சைக்கு என்ன உரம் கொடுக்கணும். சரி, அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஏற்கனவே நம்ம அண்ணன் கிட்ட பார்த்தீங்கன்னா அடர் நடவு முறையில் மல்லிகை சாகுபடி செஞ்சுருந்தாங்க. அதை பற்றி நம்ம வீடியோ பதிவு செஞ்சுருந்தோம். இப்போ அவங்க கிட்டே பார்த்தீங்கன்னா எலுமிச்சையை ஒரு 100 கன்றுகளை சாகுபடி செஞ்சுருக்காங்க. இது எவ்வளோ ஏக்கரில் சாகுபடி செஞ்சுருக்காங்க, இதுக்கு எப்படியெல்லாம் அவங்க பராமரித்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வந்துக்கிறோம். வணக்கம்ண்ணே. ஆனா இப்போ இது நீங்க எலுமிச்சை சாகுபடி செஞ்சிருக்கீங்க. இது மொத்தம் பரப்புல எவ்வளவு இடத்துல நீங்க சாகுபடி? இப்போ மொத்தம் ஒரு ஏக்கர் சில்லறை வருது. இந்த கண்ணு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க எலுமிச்சை மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க வச்சு? இதுக்கும் போட்டு 1.5 வருஷம் ஆச்சு. கரெக்டா 1.5 வருஷத்துல எவ்வளவு வருஷம் வளர்த்து அடி வரல, ரொம்ப நாள் உரம் போடல. சரி, இப்பதான் குப்பை அடிச்சு. சரி, இந்த போட்டுக்கு மிதல குப்பை அடிச்சு 2 தூர் களை வெட்டி தூருக்கு உழவு அடிச்சு சரி பாத்தி போட்டு தூருக்குள்ள போட்டு ஒரு மரத்துக்கு ஒரு 5 செட்டி களை வச்சுட்டு போட்டிருக்கீங்க. போட்டு உரம் போட்டு இப்ப தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. சரி சரி, அது இல்லாம இதுக்கு முன்னால இது உள்ள சுரக்கா போட்டிருந்தேன். சரி, இப்ப பாத்தி போட்டு இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துடலாம். இப்ப இந்த எலுமிச்சை கன்றுகள் நீங்க எங்க இருந்து இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. இது பொன்னியாவரம். நம்ம புளியங்குடி பக்கத்துல, தென்காசி மாவட்டம் புளியங்குடிக்கு பக்கத்துல இருக்க அந்த பொன்னியாவரம் அப்படிங்கிற இந்த ஊர் பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சைக்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல இருந்து தான் இவங்க எலுமிச்சை கன்றுகள் தேர்ந்தெடுத்தீங்க. இது என்ன கன்றுன்னு சொல்லி நாட்டு கண்ணு. சரி, ஒட்டு ஊத்து இருக்குன்னு சொன்னாங்க. ஒட்டு ஊத்துனா கொஞ்ச நாளைக்கு காய்க்கும், ரொம்ப காய்ச்சி குறைஞ்சிருமாங்க. சரி, நாடுனா 3 to 4 வருஷத்துல காய்க்கும். அந்த காய் நல்லா பருவட்டா இருக்கும். அதனால நாடே நான் ஆர்டர் பண்ணி நான் டைரக்டா போய் அங்க போய் பண்ணையில போய் ஆட்டோ பிடிச்சு ஏற்றிட்டு கொண்டு வந்தேன். எவ்வளவு ரேட்டுக்கு நீங்க வாங்குனீங்க? ஒரு கண்ணு 100 ரூபா. ஒரு கண்ணு 100 ரூபாய்க்கு. ஆமா. இப்ப இதுல மொத்தம் எவ்வளவு கன்றுகள் இதுல நடவு செஞ்சிருக்கீங்க? 100 கன்று போட்டுருக்கோம். மொத்தம் 100 கன்று போட்டிருக்கீங்க. 100 கன்று போட்டுருக்கோம். சரிண்ணா, இப்ப இதுக்கு நீங்க நடவு செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு குழி எவ்வளவு அகலம் ஆழத்துல 1.5 அடி அகலம், 1.5 அடி அகலம். 1.5 அடி ஜேசிபி கூட்டி சின்ன சரி. ஆமா, ஜேசிபி கூட்டி பெரிய ஜேசிபி கூட்டி லைன் போட்டு குழி தோண்டி கண்ணு போட்டு ஆள் கூட்டி ஆள் வச்சு லைன் போட்டு தான் எடுத்தோம். சரி, இப்ப இந்த குழியை தோண்டிட்டீங்க. இந்த குழி தோண்டதுக்கு அப்புறம் இந்த கண்ணு வைக்கிறதுக்கு முன்னாடி எதுவும் நீங்க எதுவும் அடி உரமா வச்சீங்க? அடி உரம் எதுவுமே போடல. எதுவுமே வைக்கல. அவங்க பண்ணைக்கிட்ட கேட்டேன். இப்ப இந்த தற்காலிகம் 4 மாசம் 5 மாசம் வரைக்கும் உரம் போட வேண்டாம். சரி, அதுக்கு அடுத்து நீங்க உரம் போடுங்க, சின்ன கண்ணு உரம் போட வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னோம்னா நான் நல்லா வச்சுட்டு மாதிரி போடல. வேற மாசத்துல உள்ள உரம் வைக்கும்போது என்னன்னா நாங்க வேற இந்த இதுக்கு பக்கத்துல இருக்க செடிகளுக்கெல்லாம் நம்ம அந்த சுரக்கா போசி போடணுமா, அதுக்கு தூர உரம் போடும்போது இதுல உள்ள சப்ளை கிடைக்கும். அதனால போடல. இப்ப செடி பெருசான உடனே இந்த கொடி என்ன இதுன்னா அது மேல ஏறுது. சரி, மேல ஏறினோட கொடி அமுக்கு. இப்ப கொடி மாசத்துல வைக்கல கிடையாது. உழவு படிக்க தண்ணி விட உரம் போட இதே மெத்தட இப்ப கொண்டு வந்துட்டு இருக்கேன். 1.5 வருஷத்துல இவ்வளவு வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்திருக்கேன். சரி, நல்லா செலவழிச்சிருக்கேன். நல்லா நீங்க 4 மாசம் வரைக்கும் எந்த உரமுமே நீங்க எதுவுமே எந்த உரமும் போடல. 4 மாசத்துக்கு அப்புறம் நீங்க என்னென்ன உரம்? அதுக்கு 4 மாசத்துக்கு அடுத்து மறுபடியும் இந்த குப்பை காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூர் போட்டு இந்த குப்பை நல்லா போட்டிருக்கேன். சரி, ஒரு 4-5 குப்பை அடிச்சு உள்ள குப்பை தூர் போட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். தண்ணி இப்ப நீங்க கண்ணு வாங்கிட்டு வந்த புதுசுல எவ்வளவு தண்ணி எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா விட்டுட்டு இருந்தீங்க? இப்ப எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா விட்டு? தண்ணி வாங்கிட்டு வந்த புதுசுல ஒரு 4 பக்கம் தண்ணி ரெகுலர் விட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, மரம் பெருசாக ஒரு 5 பக்கம், ஒரு 6 பக்கம், நம்ம கிலோமீட்டர் வருது. ஒரு மழை காலம் ஒரு 6 பக்கம் 7 பக்கம், வெயில் காலங்கனால சீக்கிரம் பக்கத்துல வெக்கரிப்பு சீக்கிரம் செடி வாட்டத்துக்கு வந்துருமா. அதனால இப்ப 5 பக்கம் விட்டுக்கிட்டே இருக்கு. சரிண்ணா, இப்போ இந்த 1.5 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்றீங்க. இப்போ கண்ணுகள்லாம் பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சா இல்ல இன்னும் எவ்வளவு நாட்கள்? இப்பதான் பூ ஒரு 3 வருஷம் ஆகிட்டு காய்க்கு. 3 வருஷம் ஆகும். 3 வருஷம் இப்ப ஏற்கனவே பூ போட்டுருச்சு. ஒரு செடி போட்டு காய் போட்டுருச்சு. பரவாயில்ல, அதுக்குள்ளே காய் காய்ச்சிருச்சா? ஆமா, காய் காய்ச்சிருச்சு. அந்த அளவுக்கு நீங்க நல்லா கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, தெளிவா பார்த்து கொண்டு வந்தேன். சென்னை மற்றபடி இதுல நமக்கு ஏதாவது நோய் தாக்கம் எது ஏற்படுமா? இல்ல. ஆமா, நோய் தாக்கம் வரும். இந்த சுருட்ட நோய் வரும். சரி, அதுக்கு அடுத்து ஒரு வெள்ளை நோய் மாதிரி கொசு நோய் வரும். சரி, அதுக்கு மருந்து அடிச்சு மருந்து அடிக்கிறீங்க? மருந்து அடி 2-4 மட்டும் ஒரு மாசத்துல இருந்து மருந்து தொடர்ந்து அடிச்சுட்டு தான் இருக்கு. சரி, மருந்து அடிச்சாதான் செடி நல்லா தலை வரும், நல்ல தளிர் வரும். சரி, நல்ல ஒரு இலை நல்லா தளிர் அடிச்சு பார்க்க நல்ல ஒரு நோய் இல்லாம தெளிவா நீட்டா வரும். நீட்டா இருக்கு. ஆமா,
உரங்கள் சொல்றீங்கல்ல, ஆமா இந்த உரங்கள் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த எவ்வளவு மாசத்துக்கு ஒரு முறை இந்த உரங்கள்லாம் இது உரம் போடுறது நம்ம ஒரு மாசத்துக்கு ஒரு வட்டம் போடுவோம். ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் போட்டு? ஒரு வட்டம் போடுவோம் கண்டிப்பா. சரி சரி சரி. அப்பதான் செடி வந்து நமக்கு சீக்கிரமா வளர்ச்சி கொடுக்கும், நல்ல நல்ல பலன் எடுக்க முடியாம. கண்டிப்பா கண்டிப்பா. எப்பவுமே ஒரு நாளைக்கு உரம் போட செடி வந்து அந்த அளவுக்கு நமக்கு கண்டிப்பா பலன் கிடைக்காது. சரி சரி நம்ம காயெல்லாம் தெளிவா இருக்கணும், நல்லா உரம் போட்டாதான் காய் நல்லா பருவட்டா இருக்கும். சரி சரி சரி. எலுமிச்சை வந்து இப்ப நல்ல விலை இருக்கா, ஆமா, அதனால நம்ம சீக்கிரமா காயை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல நம்ம இதே விவசாயத்துல பார்த்தா இருக்கோம். அப்ப நம்ம என்னென்ன உரம் போட்டா வரும்னு நானே விவசாயத்துல கேட்டுக்கிடுவேன். சரி. இந்த மாதிரி இப்படி இருக்கு, ஒரு மாசத்துல என்ன இப்படி போடணும், அடுத்து என்ன உரம் போடலாம் அப்படின்னு வேளாண்மை துறையில யூனியன் ஆஃபீஸ்ல போய் கேட்பேன். அவங்க யூனியன் ஆஃபீஸ்ல உரம் கொடுத்துருக்காங்க, அந்த உரத்தையும் போட்டிருக்கேன். யூனியன் ஆஃபீஸ்ல இருந்து என்ன உரம் உங்களுக்கு கொடுத்தாங்க? அது இப்போ என்ன சல்பேட்டு, பொட்டாசு, காம்ப்ளெக்ஸ் எல்லாமே அது ஒரு இந்த மருந்து கொடுத்தாங்க. வாலி உரம் கொடுத்தாங்களா? வாலி உரம் கொடுக்கல, ஒரு மருந்து கொடுத்தாங்க. என்ன மருந்துன்னா அது வந்து இந்த ரசாயன மருந்து இல்ல, சரி, நம்ம இயற்கை மருந்து. ஆமா, இயற்கை மருந்துனா நல்லா குடிங்க, இது இலை மூலமா தெளிக்கலாம். அடுத்து வந்து இது வந்து தூருக்கு கலக்கி கரைசல் விட்டு தூருக்கு ஊத்தலாம் சொல்லி கொடுத்தாங்க. மருந்துகள்லாம் வந்து இந்த உரங்கள் மருந்துகள்லாம் வந்து உங்களுக்கு மானியத்துல இருந்து கொடுக்குறாங்களா இல்லன்னா நீங்க அது பெரிய தான் கொடுத்தாங்களா? நம்ம காசு ஒரு ரூபா கேட்கல. அதுக்கு நீங்க வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட் எதுவும் கொடுத்தீங்களா? ஆமா, பட்டா டாக்குமெண்ட் கொண்டு கொடுத்தோம். சரி, நம்மளுடைய பேர் எடுத்து பட்டா கொடுத்தோன்னே வீடு அடைகள் வாங்கிட்டு வந்து எழுதி வாங்கிட்டு வந்தாங்க. சரி, அது கொடுத்து நீங்க கொடுங்க, உங்களுக்கு எது நஷ்டம் இருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்து செலவு செய்வாங்க சொன்னாங்க, சொல்றாங்க. அது போக உங்களுக்கு உரங்களும் அதை வச்சுதான் நாங்க பெரிய தான் கொடுத்தாங்க. காசு ஒரு ரூபா கேட்டேன். இந்த ஆவணங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் உரம் கொடுத்தாங்க. ஆமா, அந்த ஆவணங்கள் நம்ம டாக்குமெண்ட் கொண்டு கொடுத்த உடனே அவங்க என்னென்ன உரம் அதுக்கு கொடுக்கணும், எலுமிச்சைக்கு என்ன உரம் கொடுக்கணும், அது ஊடு பேர் நீங்க என்ன மாசம் வச்சுக்கு அதுக்கு என்ன உரம் கொடுக்கணும்னு கேட்டாங்க. அந்த மாதிரி கொடுத்தா அதுக்கு சேர்த்து இது தொழிங்க, நீங்க ஸ்ப்ரே பண்ணுங்க. 20 லிட்டர் ஒரு 20 டேங்கி அடிக்கணும், இத்தனை ஒரு 10 லிட்டர் டேங்கி இத்தனை மாதிரி மருந்து கொடுக்கணும்னு சொல்லிவிட்டாங்க. அதே மாதிரி நானே பெரியரை வச்சிருக்கேன், பவர் பெரியரை வச்சிருக்கேன், இந்த பேட்டரி பெரியரை வச்சிருக்கேன். இதை வச்சு நானும் அடிக்கடி ஆள் விட மாட்டேன், நானாவே அடிச்சிருக்கேன். மாசம் செடிக்கு வந்து கிளீனா அடிச்சு இந்த மாதிரி ஒருத்தர் புல்லு இல்லாம களை வெட்டி நீட்டா கொண்டு வந்து விட்டுருக்கேன். சரி சரி. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, யூனியன் ஆபீஸ்லயே வந்து இதுக்கு தேவையான உரங்கள் வந்து நமக்கு அரசு செயல இருந்து மானியமாவே வந்து இலவசமாவே கொடுக்குறோம்னு சொல்றாங்க. நிறைய விவசாயிகள் வந்து இதை போய் டேரக்டா போய் அணுகிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம அண்ணன் வந்து பல இதையும் வந்து பாத்தீங்கன்னா விசாரிச்சு வேளாண்மை துறைக்கு வந்து நேரடியாவே போய் அணுகி அவங்க கிட்ட வந்து நீங்க என்னென்னலாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து கேட்டு வாங்கியிருக்காங்க. வாங்கி நம்ம கடையில இருந்து விலைக்கு வாங்குறத விட இந்த மாதிரி வாங்கி இதை வந்து இவங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ப்ரே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி மூலமா இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரேயரை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேக்ல பதிவு செஞ்சிருக்கிறோம். நல்ல தரமான அந்த OEM அப்படிங்கிற அந்த கம்பெனில இருக்க பேட்டரி ஸ்ப்ரேயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரமாவே இருக்கும், டபுள் பேட்டரி இருக்கும். இதெல்லாம் நம்ம வீடியோல டேக் பண்ணிருக்கிறோம். நீங்க அதே டைரக்டா கூட நீங்க வாங்கி வந்து நீங்க இதை வந்து பயன்படுத்தலாம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அந்த மருந்து எல்லாம் வந்து வாங்குறீங்க, இதே இது இப்ப நீங்க வெளியே வாங்குனீங்கன்னா எவ்வளவு வரும்னு நீங்க ஒரு தோராயமா வெளியே வாங்கினோம்னா இப்ப ஒரு 20 டேங்கி வாங்கினோம்னா 20 டேங்கி ஒரு 1800 2000 ரூபாய் வரும் மருந்து. 2000 வரும். நம்ம யூனியன் வாங்கினா ஒரு ரூபா ஃப்ரீ, எல்லாம் கிடையாது, ஃப்ரீயா கொடுத்தாங்க. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் இடம் இருக்கும். 4 ஏக்கர் இடம் இருக்கவங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா, நீங்க ஒரு ஏக்கர்ல இந்த மாதிரி ஒரு 100 எலுமிச்சங்கன்றுகளை போடலாம், ஒரு ஏக்கர்ல தென்னங்கன்றுகளை போடலாம், இது 2 ஏக்கர்ல நீங்க வாழைகளை வந்து சாகுபடி செய்யலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் இருந்துச்சுன்னா நீங்க இது எல்லாத்தையுமே பண்ணலாம். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே வந்து அரசு மானியம் கொடுக்குறாங்க. அமைக்கிறதுல இருந்து இந்த பைப்பு போடுறதுல இருந்து வாழைகளுக்கு மானியம் கொடுக்கறதுல இருந்து உரங்கள் வாங்குறதுல இருந்து எல்லாத்தையுமே மானியம் கொடுக்குறாங்க. இந்த மானியங்களை வந்து வாங்கி பயன்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கறத நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம விவசாயிகளுக்கு கூடிய கோரிக்கை. அண்ணன் வந்து அதை சிறப்பா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து நீங்க இந்த சொட்டு நீருக்கு வந்து இந்த ட்ரிப் போட்டிருக்கீங்களா, இது வந்து நீங்க எப்படி அமைச்சீங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அதாவது இப்போ நாங்க என்ன சொன்னோம்னா லைன் போட்டு லைன் போட்டு சேர்த்து கூட்டி ஆளை கூட்டி வந்து ஆஸ் பண்ண போது சரி ஒரு கண்ணுக்கு இடையில வந்து 21 அடி இருக்கும். சரி, இந்த இங்கிட்டாக்கு 21 அடி, சரி, அந்த அங்கிட்டாக்கு 21 அடி இருக்கும். சரி, போட்டு நாங்க சேர்ச்சி போட்டு லைன் போட்டு சொட்டு நீர் பைப் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி செட் பண்ணி பார்த்த பிறகு கண்ணு நாங்க வச்சோம். நீங்க ஆல்ரெடி பைப் எல்லாம் செட் பண்ணிட்டு தான் நீங்க கண்ணு வச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நாங்க செட் பண்ணி கொளுத்து வேண்டியாச்சு. 21 அடி கேப் விட்டு ஆஸ் பண்ணி அளக்குறதுக்கு ஆளை கூட்டி வந்து அவங்களே அளந்தாங்க. சரி, அதுக்கு 3000 ரூபாய் சம்பளம். சரி சரி, அளந்து கயிறு போட்டு அளக்குறதுக்கு. சரி, இங்க இருந்து 21 அடி, இங்க இருந்து இந்த செடிக்கு 21 அடி வரும். இப்ப நீங்க வந்து இந்த சொட்டு நீர் போட்டிருக்கீங்கல்ல, இந்த தண்ணி போட்டுக்க பைப்பு வந்து அடியில பதிச்சிருக்கீங்க. அடியில பதிச்சு 2 இன்ச் ஓஸ் பதிச்சிருக்கீங்களா 2 இன்ச் ஓஸ் பதிச்சிருக்கீங்க? மெயின் லைன் 2. சரி, அவுட் லைன் வந்து 2. அதுல உள்ள இந்த சின்ன லைன் போடுறது 1 இன்ச் பைப். 1 இன்ச் பைப் போட்டு. ஆமா, சரி. கேட்வால் வந்து இதுக்கு பாஞ்சிட்டு இருக்கு. இப்போ மொத்தம் 120 கேட்வால் இருக்குல்ல. சரி, 120 கேட்வாலுக்கு ஒரு 40 கேட்வால் ஒரு கேட்வால். 40 கேட்வால் ஒரு கேட்வால் 40 இருக்கு. ஆமா, அது 40 போடுக்கு 120 கணக்குமே நான் 3 கேட்வால் இருக்கு. 3 வச்சு நம்ம வந்து எங்க ஒரு அர்ச்சனை போனோம்னா அந்த 3 கேட்வால் தொடர்ந்தோம்னா 120 கணக்கு ஒண்ணு தண்ணி சேமா தண்ணி 5 மணி கரெக்ட்டா வரும். சரி சரி, நம்ம இருந்து விளவணும் அப்படின்னா 40 கணக்கு கேட்வால் 40 அடிச்சோம்னா சீக்கிரம் பாயும். 40 80 120 கணக்கு விட்டோம்னா
கூட 1 மணி நேரம் ஆகும். பாயும் நம்ம ஒரு அர்ஜென்ட் சங்கரங்கோயில் எங்க ஒரு அர்ஜென்ட் போன் வைங்க, சரி சரி 120 கண்ணுக்கும் நான் 3 கட்டு திறந்து விட்டு நான் போயிருவேன். சரி 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 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா 3 எல்லாம் ஒரே நேரம் பாஞ்சிருந்தேன். சரி சரி அந்த மாதிரி செட் பண்ணிருக்கேன். இப்ப நீங்க இந்த எலுமிச்சை சாகுபடி செஞ்சிருக்கீங்க. ஆமா, நீங்க செஞ்ச இந்த விஷயங்கள்ல சில இதை நம்ம திருத்தி இருக்கலாம், இதை வந்து நம்ம மாத்தி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சா? அப்படி எதுவும் தோணுச்சு? இல்ல அப்படி நம்ம கரெக்டா லெவலா கரெக்டா முறைப்படி செஞ்சிருக்கோம். ஓ சரி, அதனால நம்ம எதுவுமே மாட்டுக்கிறதே நினைக்கல. ஓகே ஓகே. நம்ம வேற ஆட்டும் கேட்கல. தென்னை மரம் 21 அடி போட்டிருக்கோம். ஓ சரி, அதே நேருக்கு லைனா போடணும் மட்டும் தான். ஓ சரி, இந்த போட்டு லைன் போட்டுக்கோமா, ஆமா. இது வந்து அந்த மாதிரி 21 அடி. அதே நேரம் அப்படியே நம்ம உழவு அடிக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெயிட் நேரம் வரும் உழவு அடிக்கிறது. அதனால நீங்க இந்த அதுக்காண்டி அதே லைனுக்கு நேரா லைன் போட்டு கரெக்டா 120 அடி ஒரு கண்ணுக்கு 121 அடி, ஓகே 21 அடி ஒரு கண்ணுக்கு 21 அடி இடைவெளி. சரி சரி. அப்படி போட்டு நான் போட்டு சாகுபடி பண்ணிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விவசாயத்தை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே வந்து அதுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து மிகவும் நேர்த்தியா வந்து அதை மேற்கொள்றாங்க. இதே நம்ம அடர் நடவு முறையில அவங்க மல்லிகை செடியை வந்து சாகுபடி செஞ்சிருந்தாங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்திலேயே வந்து அந்த லைன் எடுக்கிறது, அதுக்கு சொட்டு நீர் பைப்பு போட்டது வச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேர்த்தியா போட்டுருக்காங்க, தெளிவா போட்டுருக்காங்க. நிறைய விவசாயிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று போடுவாங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இதை நம்ம மாற்றி வச்சிருக்கலாம்னு மறுபடியும் தோண்டுவாங்க, மறுபடியும் போடுவாங்க. அது கண்ணுகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும், நமக்கும் செலவு. இந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு விவசாயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆரம்பத்திலேயே வந்து நீங்க இதை வந்து எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை வந்து இவ்வளவு நேரம் வந்து சொல்லிருக்கீங்க. உங்களுடைய அனுபவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து ரொம்ப வந்து தெளிவா வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே, வணக்கம்.